அனைவருக்கும் வணக்கம். பூக்கள் இன்றி நமது இறை வழிபாடு இல்லை. நமது கோவில்களிலும் வீடுகளிலும் உள்ள இறை உருவங்கள் முன்பு பூக்களை மாலைகளாக தொடுத்தும் பூக்களை தூவியும் நாம் இறை வழிபாடு செய்கிறோம். அவ்வாறு இறைவன் சிலைகள் முன்பும் திருவுருவப் படத்தின் முன்பும் பூக்களை அசைத்து செய்யப்படும் பூ அசைத்தலே பூசை என்றாகியது. நாளடைவில் வடமொழி சொல் கலந்து பூஜை என்றாகியது. அந்த பூக்களை சொரிந்து, அதாவது பூக்களை தூவி பூசை செய்பவர் பூச்சொரிபவர் என்று அழைக்கப்பட்டார். இதுவே நாளடைவில் பூசாரி என்றாகியது. இன்றளவும் கூட நம் தமிழ்நாட்டின் தென் மாவட்ட கோவில்களில் பூச்சொரிதல் விழா மரபு மாறாமல் சிறப்பாக நடந்து வருகிறது. பூச்சொரிதல் விழாவின் போது பூக்குடைகளில் பூக்களை சுமந்து வந்து காணிக்கையாகவும் நேர்த்திக்கடனாகவும் பக்தர்கள் இறைவனுக்கு பூக்களை சொரிவது, அதாவது கொட்டுவது வழக்கம். வடமாநிலங்களில் பெண்களுக்கு வைக்கும் பெயரான பூஜா தமிழின் பூசையிலிருந்து உருவானது. தமிழில் உள்ள அனைத்து வடமொழி சொற்களையும் நீக்கிவிட்டு பார்த்தால் தமிழ் வார்த்தையின் வேர்ச்சொல் கிடைத்துவிடும். தமிழின் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியர்.